எடப்பாடி தொகுதிக்குள் உள்ள ஏரிகளை பார்வையிட சென்ற ஸ்டாலினை தடுக்க காரணம் சட்ட பிரச்சனையா கௌரவ பிரச்சனையா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக அரசு வருகிற 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் பல தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த தூர்வாரும் பணிகளை பார்வையிடுவதற்காக சென்றது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு என்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறது? சுரேஷ், வணக்கம். அதாவது தமிழகத்தில் தற்போது வறட்சி நிலை வருவதாலும் எதிர்காலத்தில் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஏரிகளில் தூர்வாரி அந்த நீரை சேமித்து வைத்துக் கொள்ள திமுக தரப்பில் மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகளை திமுகவினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியில கச்சராப்பாளையம் என்ற ஏரியில திமுகவினர் தூர்வாரி இருக்கிறார்கள். அந்த மணலை சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த குளத்தை ஆய்வு செய்வதற்காக கடந்த வாரம் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போற நேரத்துல கோவை மாவட்டத்திலேயே அவரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி குளங்களை தூர்வாரும் பணிகளை தடுக்கக்கூடாது, திமுகவினர் மேற்கொள்ளக்கூடிய இந்த பணிகளை தடுக்கக்கூடாது, எதிர்க்கட்சித் தலைவர் இந்த மாதிரி ஆய்வு செய்ய போறதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக சட்டப்பிரிவின் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி துரைசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை கூடுதல் வழக்கறிஞர் ஆஜராகி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இவரும் பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை நாடவில்லை, அதுவும் இல்லாம அவர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான வாகனங்களோட வந்ததுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்காகவே அவர் நாங்க உள்ள நுழைய விடல அப்படின்ற அவர் வாதிட்டார். அப்போ நீதிபதி குறுக்கிட்டு ஒரு நபர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதை யாரும் தடுக்க முடியாது, அப்படி அனுமதி வாங்கிட்டு தான் ஒருத்தர் போகணும் அப்படின்னு இருந்தா அது தடை செய்யப்பட்ட பகுதியாகத்தான் இருக்கணும். ஆனா கச்சராப்பாளையம் ஏரியை பொறுத்த வரைக்கும் அது தடை செய்யப்பட்ட பகுதியா என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட ஏரி பிரச்சனைக்குரிய பகுதினா அதை சட்ட ரீதியான பிரச்சனையா இல்ல கௌரவ பிரச்சனையா, இந்த பகுதிக்கு அவரை அனுமதிக்கிறது தடுக்கிறது என்பது சட்ட பிரச்சனையா கௌரவ பிரச்சனையா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதில சொல்லும் போது மக்களின் நலனுக்காகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாரு, இது தடுக்கிறது மூலமாக அவர் ஜனநாயகத்தையும் அவரையும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தன வாதத்தை முன்வைத்தார். இதையடுத்து இந்த வழக்குல தமிழக அரசு பதிலளிக்கணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டு விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.